ஸோ அதனால் நார்மல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குது, ரிவ்யூவர்ஸ்க்கு பிடிக்கல, இது எல்லாமே வந்து பர்செப்ஷன் தான். நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஒரு படத்துக்கு போனோமா, அந்த படத்தை வந்து நம்ம ரசித்தோமா இல்லையா, ஸோ எனக்கு ஒரு படம் பிடிச்சதா பிடிக்கலையான்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த படம் யாருக்குமே பிடிக்காது அப்படின்றவங்க, எனக்கு புரியவில்லை, எனக்கும் சேர்த்து நீ எப்படி போய் முடிவு எடுப்ப அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது நான் அந்த மதராசின்னு சொல்லலை, இல்லை புரியுது, பட் நிறைய படங்களுக்கு இது நடக்குது. ஆனால் என்னென்னா பெருவாரியான ஆடியன்ஸ்க்கு எது ரொம்ப பிடிக்குதோ, இப்போ வந்து அப்போ இதே சிவகார்த்திகேயன் சாரோட போன படம் இந்த அமரன் பார்த்தீங்க அப்படின்னா தியேட்டரில் நானே 3 தடவை பார்த்தேன். ஓகே, ஒரு படமும் ஒரு உணர்வை தான் சொல்ல முடியும். எல்லா படமும் சிவகார்த்திகேயனே வந்து அமரன் மாதிரி அவர் நடிக்க முடியாது. ஸோ ஒரு ஹீரோவாக அவரும் தன்னுடைய க்ரோத்தை வந்து பார்க்கணும், அவரும் பலதரப்பட்ட ஆடியன்ஸை ரீச் பண்ணணும், புதுசாக ஜானர்ஸ் ட்ரை பண்ணணும் தான் அவர் எடுத்துகிட்டு இருக்கிற போது. இந்த படத்துலலாம் ஸ்டண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரிலாம் ஹி ஹஸ் டன் சம்திங். பட் அதுக்கான வரவேற்பு கண்டிப்பாக இருக்குல்ல. நான் அவ்வளோதான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம எப்படி டைசெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆடியன்ஸ் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் அந்த படம் மாதிரி இந்த படம் இல்லையே அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்றது அந்த நடிகருடைய படங்கள் சார்ந்ததா, இல்லை பொதுவாக வந்திருக்கிற படங்களில் இது எப்படி இருக்குன்னு சார்ந்ததான்றது அந்தந்த நேரத்தை தான் பொறுத்து இருக்கே தவிர, மிச்சப்படி அதுக்கு ஒரு பெரிய சயின்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லைப்பா.